நாள் விழாவில் பிரியாணி சாப்பிட்ட ஒருவர் உயிரிழப்பு. 27 பேர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து புதுக்கோட்டை மாவட்ட செய்தியாளர் அசோக் இணைப்பில் இருக்கிறார். சொல்லுங்க அசோக். வணக்கம் மேடம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடந்த சோக சம்பவம். பிறந்த நாள் விழாவில் பிரியாணி விருந்து சாப்பிட்ட ஒருவர் படி 27 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே உள்ள வேளாணி கிராமத்தைச் சேர்ந்தவர் முத்தையா. இவர் தனது மகனின் பிறந்த நாள் விழாவை மிகவும் உற்சாகத்துடன் மகிழ்வுடன் கொண்டாடினார். வந்திருந்த அனைவர்களுக்கும் பிரியாணி விருந்து படைத்தார். பிறந்த நாளை முன்னிட்டு கேக் வெட்டி கொண்டாடினார். மற்றவர்களுக்கெல்லாம் பிரியாணி உணவு வழங்கப்பட்டது. மதிய உணவில் பிரியாணி வழங்கினார். பிரியாணி சாப்பிட்ட 27 பேர் மயங்கிய நிலையில் இருந்தனர். மயங்கிய நிலையில் இருந்த அனைவரும் ஏம்பல் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் அறந்தாங்கி அரசு மருத்துவமனையிலும் சிவகங்கை மாவட்டம் சூரக்குடியில் உள்ள அரசு மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் பிரியாணி சாப்பிட்டு அதே கிராமத்தைச் சேர்ந்த கருப்பையா என்பவர் எந்த மருத்துவமனையிலும் சேர்க்கப்படாமல் இரவில் வீட்டில் தங்கியிருந்தார். இரவில் நீண்ட நேரம் கழித்து பார்த்த பொழுது கருப்பையா இறந்துவிட்ட நிலையில் காணப்பட்டார். இது குறித்து அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் உறவினர்கள் எல்லாம் அதிர்ச்சி அடைந்தனர். சம்பவம் கேள்விப்பட்டவுடன் ஏம்பல் காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அறந்தாங்கி துணை கண்காணிப்பாளர் ரவிக்குமார், அறந்தாங்கி கோட்டாட்சியர் சிவகுமார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை மேற்கொண்டுள்ளனர். பகுதியில் பெரும் பதற்றம் நிலவுகிறது. பதற்றமாக காணப்படுகிறது. அங்கு நடந்த பரிதாப நிகழ்ச்சியை கண்டு பக்கத்து கிராமத்தில் உள்ளவர்களும் துக்கம் விசாரித்த வண்ணமாக இருக்கின்றனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பதற்றம் நிலவுகிறது. அமைதிப்படுத்துவதற்காக காவல்துறையினரும் அரசு அதிகாரிகளும் முயற்சி மேற்கொண்டுள்ளனர். உங்கள் தகவலுக்கு நன்றி அசோக். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமுல்லை நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.